நெல்லை வண்ணாரப்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் வெள்ளி விழா ஆண்டின் ஜூபிலண்ட் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஸ்காட் கல்வி குடும்ப நிறுவனர் முனைவர் பிரிட்டிஷ் பாபு பங்கேற்று பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் பயிலும் இறுதியாண்டு மாணவ மாணவிகளுக்கு பிரபல பன்னாட்டு நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு ஆணைகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்காட் கல்வி குழும பொது மேலாளர் சார்ஜ் கிளின்டன், பொது மேலாளர் கிருஷ்ணகுமார், கல்லூரி முதல்வர் வேல்முருகன், இயக்குனர் ஜான் கென்னடி, இயக்குனர் முகமது சாத்திக், தொழில் முனைவோர் துறை இயக்குனர் லூர்தஸ் ராயன், வேலைவாய்ப்பு துறை இயக்குனர் அன்னபண்டி, அனைத்து துறை பேராசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கல்லூரியினுடைய நடத்துறதுனுடைய நோக்கமே பிள்ளைகளுக்கு வெறுமனே படிப்பு கொடுக்கணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறது இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், அந்த குடும்பங்கள் கரையேறணுங்கிறது தான் மைய நோக்கம். அதன் அடிப்படையில் நாங்கள் கொஞ்சம் காலமாக பல ஆண்டுகளாக அதை சக்சீட் பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 100% மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்பு நாங்கள் நல்ல முறையில் பெற்று கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு என்னென்னா அந்த பதவிக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைச்ச அந்த ஆர்டரை கொடுக்குற ஒரு விழா மாதிரி வைக்கிறோம். அதை ஜூபிலண்ட் டேன்னே பேர். ஜூபிலண்ட் டேன்னு சொன்னால் வெற்றியின் நாள். அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தான் ஆக்சுவலான வெற்றியான நாள். சர்டிஃபிகேட் வாங்குறது இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். எல்லாருமே பாஸ் ஆவாங்க, எல்லாருக்குமே ஆர்டர் கிடைக்கும். ஆனால் அதே நேரம் எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும், தரமான வேலை கிடைக்கணும், சம்பள உயர்வோட வேலை கிடைக்கணும் என்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதில் சக்சீட் பண்ணியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 100% சக்சீட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியான நாள் தான் நாங்கள் இதை ஜூபிலண்ட் டே என்று சொல்லி வச்சு இன்றைக்கி நடத்துகிறோம். இன்றைக்கி பிள்ளைகளும் பெற்றோர்களும் வருகை தருவாங்க. அந்த ஆர்டர் வாங்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நிறைவான நாள். ஏன்னா பிள்ளைகள் பிறக்கும் போதே நினைப்பாங்க, என் பையனை எப்படியாவது ஒரு என்ஜினியர் ஆக்கணும், ஒரு டாக்டர் ஆக்கணும்னு நினைப்பாங்க. அது ஆக்குறது, ஒரு பட்டம் வாங்குறது தனி. இந்த என்ஜினியரிங் அல்லது டெக்னிக்கல் எஜுகேஷனுக்குன்னு வரும்போது அவங்க கனவு எல்லாமே நல்ல வேலை கிடைக்கணுங்கிறது தான். எங்களுடைய கல்லூரியை பொறுத்தளவில் எங்கள் ஸ்காட் குரூப்பை பொறுத்த அளவுலேயும் இந்த வேலை வாய்ப்புக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றி வர்றோம். அதில் முழுமையான சக்ஸஸாக கடவுள் கிருபையில் கிடச்சிருக்குன்னு சொல்லணும். இன்றைக்கி அந்த ஒரு விழாவானது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. அது ஜூபிலண்ட் டே, வெற்றி நாள் என்று சொல்லி நாங்கள் நடத்துகிறோம். அதற்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஐ வில் ரீட் அவுட் தி பேசிக் சாலியன்ட் பாயிண்ட்ஸ். இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு ஜூபிலண்ட் வெள்ளி விழா ஆண்டு கூட, 25வது வருஷ ஆண்டு கூட இந்த ஆண்டு. அதனால் இந்த பிள்ளைகளுக்கு அந்த வெற்றி விழாவில் ஜூபிலண்ட் டே ஆண்டில் இது நடந்திருக்கிறதும் ரொம்ப சந்தோஷம். வெள்ளி விழா ஆண்டின் மாபெரும் ஜூபிலண்ட் விழா இந்த 10/4/26 பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் பயிலும் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு பிரபல பன்னாட்டு நிறுவனங்களின் 754 வேலைவாய்ப்பு ஆணைகள் இன்று வழங்கப்படுகிறது. நெல்லை வண்ணாரப்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் 25-26ஆம் கல்வி ஆண்டு மற்றும் வெள்ளி விழா ஆண்டில் நடைபெறும் ஜூபிலண்ட் விழா ஆகும். இதில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவியருக்கு 754 பணி நியமன ஆணைகள் இன்று வழங்கப்படுகிறது. இதில் பெற்றோர்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெறுது. இதில் ஸ்காட் கல்வி குழுவினர் நம்ம நியமன ஆணை நம்ம வழங்குகிறோம். சர்வதேச தரம் வாய்ந்த புகழ்பெற்ற முன்னணி நிறுவனங்களில் 100% வேலைவாய்ப்பு வசதிகளை நமது கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு பெற்றுத்தந்து அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தருவதே பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியின் தலையாய லட்சியமாக உள்ளது. இந்த ஆண்டு TCS, Infosys, HCL, Car Technology, Zogo, CTS, Movate Technology, SaveMom, Ashram, Blue Bridge, General Robotics, Mustima, Exaware, Delphi TVS, Motherson Automotive, Oasis Automation, Zugi Systems,
and Pinnacle International, Autumn International, Ananda Electromech Work, International Placement Companies, the Thrantech and Software Technology, Windonix. அது ஒரு பெரிய கிரெடிட்டு நான் சொல்லணும். அந்த கம்பெனிகள் சேர்ந்து 754 பணி நியமன ஆணைகளை இறுதியாண்டு மாணவ மாணவியருக்கு கொடுத்துள்ளார்கள். இந்த வருஷம் நான் உங்களுக்கு இன்னொரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, தேர்ட் இயர் பிளேஸ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் இப்போ ஏற்கனவே ஒரு 30-40 பிள்ளைகள் ஆல்ரெடி பிளேஸ் தேர்ட் இயர்லேயே. இந்த ஆண்டுலேருந்து அதை ஆரம்பிக்கிறோம். இந்த வருகிற ஆண்டுகளில் தேர்ட் இயரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல கைத்திருந்த வேலையும் பயிற்சியும் ஸ்கில்லும் கிடைக்கும். நல்ல ஹையர் சேலரிக்கு போகிறது வரைக்கும் அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். கண்டினியூ பண்ணலாம். ஆமாம், ஃபோர்த் இயர் அந்த கண்டிஷனில் தான் நாங்கள் பிள்ளைகளை கொடுப்போம். வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் ஆண்டு வருமானம் அதிகபட்சமாக இந்த ஆண்டுக்கு 17,50,000 வரை பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு கொடுக்குற ஆர்டர்ஸில் 424 மாணவர்கள் பயிற்சியின் பொழுது இன்டர்ன்ஷிப் பெற்று அவர்கள் அதில் வருமானமும் ஈட்டி சம்பளமும் பெற்று படிப்பையும் தொடர்கிறார்கள். 140 பன்னாட்டு நிறுவனங்கள் கல்லூரிக்கே வருகை தந்து வளாக தேர்வு நடத்தி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளார்கள். இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த 4 நட்சத்திர நிலையை, அதாவது 4 ஸ்டார் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதான் ஏஐசிடி தான் இந்த அப்ரூவல்லாம் கொடுக்குறவங்களும் மானிட்டர் பண்ணுறவங்க. அவங்க 5வது முறையாக தொடர்ந்து நம்ம பிரான்ஸ் சேவியர் பொறியியல் கல்லூரிக்கு நாட்டின் உள்ள மிகச்சிறந்த 142 நிறுவனங்களில் ஒன்றாக இதை தேர்வு செய்து, தென் மாநிலங்களில் உள்ள 61 முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இதை தேர்வு செய்து, ஐஐசி நட்சத்திர மதிப்பீட்டின்படி இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 மெண்டர் நிறுவனங்களில் ஒன்றாக இதை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதாவது நாங்கள் எங்களுக்கிடையே ஒரு 10-15 இன்ஜினியரிங் காலேஜஸை ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னாலஜி, சென்ட்ரல் கவர்மெண்ட்காரங்க அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் தான் மென்டார்ஸ், அவங்கள இன்னும் வழிநடத்தி இந்த வேலை வாய்ப்புகள் அதிகப்படுறதுக்கு உள்ள காரியங்களை செய்யறதுக்காக. அதே ஒரு 4-5 வருஷமாக இது நடைபெறுது. பிரான்ஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி ஐஏஆர்எஃப் பல்கலைக்கழக தரவரிசை 2024 இந்தியாவின் தலை சிறந்த தனியார் பொறியியல் கல்லூரிகளின் பட்டியலில் 147வது இடத்தை பெற்றுள்ளது. அது ஒரு 10,000 கல்லூரிக்கு மேலே உண்டு. அதில் 147வது இடத்தை இந்த கல்லூரி பெற்றிருக்கிறது. FXEC அந்த பிரான்ஸ் பொறியியல் கல்லூரி 2024ஆம் ஆண்டு ஃபார்ச்சூன் இந்தியா வெளியிட்ட சிறந்த பி ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் தரவரிசையில் 136 இடத்தை பெற்றுள்ளது. ஏறத்தாழ 4,500 கல்லூரிகளில் இது 136வது இடத்தை இது பெற்றது. இந்த பேப்பரை உங்களுக்கு எங்கள் மாணவர்கள் ராஜ்கோட் குஜராத்தில் நடைபெற்ற ஹேக் த மவுண்டன்ஸ் தேசிய அளவிலான ஹேக்கத்தான் போட்டியில் பரிசு பெற்று 70,000 ரூபாய் பரிசு தொகையையும் பெற்றிருக்கிறாங்க. அது ஆல் இண்டியா லெவலில் ஒன் ஆஃப் த டாப் வாஸ்ட் காம்படிஷன்ஸ். எங்களுடைய பிரான்ஸ் பொறியியல் கல்லூரியுடன் ரெட் ஹாட் லினக்ஸ் இடம் பன்னாட்டு நிறுவனம் இணைந்து நடத்திய பயிற்சி திட்டத்தின் விளைவாக லினக்ஸ் நிறுவனம் சார்ந்த தொழில் நிறுவனங்களில் மாதம் 1 லட்சம் சம்பளத்தில் அநேக பிள்ளைகள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. மொபிலிட்டி ப்ரோக்ராம் கல்வி திட்டத்தின் அடிப்படையில் பிரான்ஸ் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர் குழுவினரும் மலேசியாவில் புத்ரா மற்றும் மாஷா பல்கலைக்கழகங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட நவீன ஆய்வகங்களில் நன்கு பயிற்சி பெற்று திரும்பியுள்ளார்கள். இந்த 2 யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் மலேசியாவிலிருந்து நமக்கு ஒரு டைப் MOU போட்டிருக்கோம். மாணவர்களுக்கு
இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் சம்பளத்துடன் கல்லூரியின் மூலம் வழங்கப்படுவதால் படித்துக்கொண்டே மாத ஊதியம் பெறும் திட்டம் வெளிநாடுகளுக்கு இணையாக திருநெல்வேலி எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிறது, வழங்கப்படுகிறது என்ற சிறப்பு அம்சத்தை குறிப்பிட விரும்புகிறேன். எங்கள் மாணவர்கள் ஹாங்காங் நகரில் நடைபெற்ற 48 மணி நேர ஹேக்கத்தான் போட்டியில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுள்ளார்கள். டிசால்ட் சிஸ்டம்ஸ் பூனே வளாகத்தில் நடைபெற்ற இன்னோவேஷன் காம்படிஷன் 2025 போட்டியில் மாணவர்கள் ஏர் ஆம்புலன்ஸ் மற்றும் மிலிட்ரி ஆப்ரேஷன் பயன்பாட்டிற்கான மீடியம் கெப்பாசிட்டி ரீகான்ஃபிகரபிள் டூவல் மோடு யூஏவி என்ற திட்டத்தை நம்முடைய மாணவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. கிராமப்புற மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பினை வழங்கி அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்கிய கல்லூரி நிர்வாகத்திற்கு விழாவில் கலந்து கொள்ளும் மக்கள் நன்றி கூறினார்கள். வெளிநாட்டுக்கு இணையாக படிக்கும் போதே சிறந்த பயிற்சிகளின் மூலம் அதிக சம்பளம் பெற்றுத்தரும் இந்த அரிய திட்டத்தை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்போடு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றோம். வரும் ஆண்டுகளில் இன்னும் பல தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மாணவர்களின் நலனுக்காக தொடங்க இருக்கிறோம். இந்த கல்லூரியினுடைய ஒரு யுனிக் ஃபீச்சர்ஸில் ஒன்று அப்ளைடு இண்டஸ்ட்ரியல் லேப்ஸ், ஏறத்தாழ 25 ஸ்பெஷல் லேப்ஸ், அது மற்ற இடங்களில் இருக்காது. இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பயிற்சியை மட்டும் கொடுக்கக்கூடிய 25 தொழிலகங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். அவனுக்கு 5 கம்பெனிகளும் இங்கே பணியாற்றுது, செயல்படுது. 5 மாணவர்களே அது படித்து முடித்த பிறகு ஸ்டார்ட் பண்ண 5 கம்பெனி இந்த கல்லூரியில் செயல்படுது. இந்த 25 ஆய்வகங்கள் வழியாக பிள்ளைகளுக்கு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் இன் டெக்னாலஜி கொடுக்கறதுனால வேலைவாய்ப்பு மிக சுலபமாக இருக்குது. தட் இஸ் த ரியல் ரீசன். வரும் ஆண்டுகளில் இன்னும் பல தொழில்நுட்ப ஆய்வகங்களை மாணவர்கள் நலனுக்காக தொடங்க இருக்கும். வரும் ஆண்டுகளில் இன்னும் பல தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மாணவர்களுக்காக தொடங்கி இந்த மாணவர்களுடைய வருங்காலம் இன்டர்நேஷ்னல் மாணவர்களுடைய தரத்திற்கு உயர்வடைய வைப்பது தான் எங்களுடைய லட்சியம். அது ஓரளவுக்கு நாங்கள் அந்த லைனில் வந்துட்டோம். கடவுளுடைய கிருபையில் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பை கண்டிப்பாக அதை நிறைவேற்றும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நான் இது மட்டும் இல்லை, இன்றைக்கு உள்ளதுக்காக மட்டும் மொத்தத்துலேயே உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தான் நாங்கள் வளர்ந்துருக்குறோம்.